வணக்கம் நண்பர்களே, சங்கில ரீசெண்டா ஒரு பேக்கரி ஓபன் பண்ணாங்க. அங்க விசிட் போடலான்னு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே ஓட்டிட்டு வந்த வாகனத்தை பார்க்கிங்ல போட்டு வெளியே இருந்து ஒரு வீடியோ பதிவு எடுத்துட்டு உள்ளார போயிட்டோம். பரவாயில்ல நண்பர்களே, நம்ம ஊர்ல இருக்க இந்தியன் பேக்கரிக்கு ஈக்குவலா உள்ளார ஸ்நாக்ஸ் ஐட்டம், கேக் ஐட்டம்லாம் நிறைய இருந்துச்சு. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. நைஸா ஒரு சிட்டிங்க போட்டு மெனுவை கையில எடுத்தாச்சு. நாங்களும் மெனு அப்படி இப்படின்னு புரட்டி கடைசியில இந்த சிக்கன் பீஸாவை ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணிட்டு அடுத்தது என்ன வேலை, கடையை சுத்தி சுத்தி வேடிக்கை பார்க்க வேண்டியதான். சைடுல நம்ம மாப்பிள மெய் மறந்து எங்கேயோ போயிட்டாரு. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆர்டர் பண்ண பீஸாவை கண்ணுல காமிச்சாங்க. அது கூடவே ஊறுகாய் பாக்கெட் மாதிரி பச்சை கலர்ல ஒண்ணு, சிவப்பு கலர்ல ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பச்சை கலர் பிரிச்சு கொட்டணும், மிளகு தூளாட்டு இருந்துச்சு. சிகப்பு பிரிச்சா அதுல மிளகாய் தூள். 2 பாக்கெட் பிரிச்சு பீஸா ஃபுல்லா கொட்டியாச்சு. அப்படியே அந்த பீஸால இருந்து ஒரு பீஸ் எடுத்தேன். விளம்பரத்துல வர மாதிரி நூல் நூலா வந்துச்சு. சரி சாப்பிடலாம்னு ஒரு கடி கடிச்சேன். டேஸ்ட் சூப்பரா தான் இருந்துச்சு. நண்பர்களே, இதுக்கு முன்னாடி பீஸா 1-2 டைம் சாப்பிட்டு இருக்கேன். பட் இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது, அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆனா நம்ம மாப்பிள்ளை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பீஸா சாப்பிடுறான் போல. அவனுக்கு இதோட டேஸ்ட் பிடிக்கலன்னு அவனோட பங்கு எனக்கே கொடுத்துட்டான். நண்பர்களே, இந்த சிக்கன் பீஸா மேல இருக்கிறது வேற ஒண்ணும் இல்ல, KFC ல பண்ற ஃப்ரைடு சிக்கன் தான். கடைசியா ஒரு சின்ன பீஸ் இருந்தது, அதை அப்படியே மாப்பிள்ளை வாயில துணிச்சிட்டேன். ஃபைனலா இந்த பச்சை கலர் பொடியில மீதி கொஞ்சம் இருந்தது, எடுத்து வாயில கொட்டுனேன். சரி கடைசியா ஜூஸோட முடிச்சுக்கலான்னு 2 லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. லெமன் ஜூஸும் எல்லா கடையும் மாதிரி காமனா தான் இருந்தது. ஓகே தான். மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. ஏங்க நண்பர்களே, பேக்கரியில ஸ்நாக்ஸ் பாத்திருக்கேன், கேக் பாத்திருக்கேன். சின்ன குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி பொம்மை கடையும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது பார்ட்டி கொண்டாடுறதுக்கு பார்ட்டி ஹால் வேற. பரவாயில்ல, நம்ம சங்ககிரியும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது போல. ஃபைனலா நம்ம கூட படிச்ச ஸ்கூல் நண்பருக்கு ஒரு டாட்டாவை கட்டிட்டு அங்கிருந்து ஜூட் விட்டோம். பாய் நண்பர்களே.